வட சென்னை மீனவர்கள் மிகவும் சந்தோஷமாக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு மிகவும் அமைதியாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய அமைதிக்கு பிரச்சனையாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது வட சென்னை கடற்கரை ஓரமாக கச்சா எண்ணெய் பதிக்கும் ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த திட்டம் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருது. அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. மக்களால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த அஃபேர்ஸ் அப்பகுதியில் மிகப்பெரிய மாஃபியா தலைவனாக விளங்கும் சாய்குமார் அவர்களுக்கு செல்லுது. சாய்குமாருடைய வளர்ப்பு மகன் ஹரிஷ் கல்யாண். அவங்களுடைய பிரச்சனை அவங்க இந்த பிரச்சனையை வித்தியாசமாக டீல் பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த கச்சா எண்ணெயை திருடி அதை சேல்ஸ் பண்ணி அந்த பகுதி மக்களுக்கு உதவுறது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பணி இதற்கும் ஒரு போட்டி வருகிறது. அதாவது விவேக் பிரசன்னா, வினய் ராவ் இவங்க 2 பேரும் இதற்கு போட்டியாக களம் இறங்குகிறார்கள். மேலும் பிரச்சனையாகிறது. இந்த மக்கள் இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் அதிலிருந்து வெளில வந்தாங்களா, இதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு